இந்த மாநாட்டுக்கு இவ்வளவு செலவு பண்ணிருக்காங்கல்ல, இந்த பணம் எங்கிருந்து வந்தது? லாட்டரி சீட்டு பணம், லாட்டரியில சூதாட்டத்துல வந்த பணம். சூதாட்டத்துல வந்த பணம் எப்படி இருக்கும்? வள்ளுவர் பதிவு பண்றாரு சூதுங்கிற அதிகாரத்துல, வேண்டற்க வெண்டிடினும் சூதனை வென்றதும் தூண்டிற் பொன்மீன் விழுங்கியற்று. வேண்டாம் சூதாட்டம், நெத்தியடி. வெற்றியே பெற்றாலும் சூதாட்டம் வேண்டாம். சூதாடுகின்ற களத்தில் அமர்ந்து வெற்றி பெற்ற பொருள் எப்படிப்பட்டது என்றால், பொன்போல் மின்னக்கூடிய ஒளிரக்கூடிய மீனானது தூண்டிலே பொருத்தி இருக்கக்கூடிய இரையை உண்மையான இறை என்று நினைத்து விழுங்குமே யாயின் அதனுடைய உயிருக்கு ஊறு பயக்கும். அது போல சூதாட்டத்தில் வந்த பொருள் நல்ல பொருளாக உன்னுடைய கண்களுக்கு தென்பட்டாலும் அது ஒரு காலம் நன்மை பயக்காது, தீமைதான் பயக்கும். இத்தனை ஆரவாரத்துக்கு, ஆடம்பரத்துக்கு, அமர்க்களத்துக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தது சூதாட்டத்தில் வந்த பணம். இது தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்க போவதில்லை. எப்படி சொல்றீங்க சூதாட்டுதல் லாட்டரியில வந்த பணம்? அப்படி எப்படி சொல்றீங்க இது சூதாட்டத்துல வந்த பணம்? மருமகனான பொதுச் செயலாளர் ஆதவர்ஜன் யாரு யாரு இல்லைன்னா திரைப்படத்துல இருந்து வந்த கருப்பணமா இருக்கு அந்த பணம் செலவு பண்ணது. இல்ல வேற யாரு கொடுத்தா சொல்லுங்க. சரி, முந்தா நாள் முத்தரசன் சொன்னார்ல, நாங்க இன்னார்கிட்ட எல்லாம் வாங்கணும்னு, அந்த மாதிரி வெளிப்படையா சொல்லுங்க. இது விஜயோட பணமா கூட இருக்கலாம் இல்லையா? எந்த பணமா இருந்தாலும், எந்த பணமா இருந்தாலும், என்ன செலவு பண்ணாலும் அவங்க வருமான வரித்துறைக்கு வந்து இன்னொன்னு செலவு பண்ணணும்னு காட்டித்தான் ஆகணும். காட்ட சொல்லுங்களேன், காட்ட சொல்லுங்க. அதாவது எந்த ஒரு குடிமகனா இருந்தாலும் அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கா இல்லையா? ஆமா ஆமா.